ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லெட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் தினசரி நம்ம யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லெட்டோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். லெட்டுக்கு மீனிங் நிறைய இருந்தாலுமே கூட இன்றைக்கி நம்ம விடு அப்படின்ற மீனிங்கில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிற சில சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெட்ஸ் கோ. லெட் அஸ் கோ, அதை தான் ஷார்ட்டாக லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் போகலாம். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ஸ்டார்ட், அதுக்கு மீனிங் ஆரம்பிக்கலாம். என்னது? லெட்ஸ் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ப்ளே. லெட்ஸ் ப்ளே, அதுக்கு விளையாடலாம், விளையாடலாம். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ஸ்டடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? விளையாடுற வரைக்கும் விளையாண்டுட்டு வாங்க படிக்கலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு லெட்ஸ் ஸ்டடி. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் டூ, அதுக்கு செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லெட் him கோ இன்சைட். லெட் him கோ இன்சைட், அதுக்கு தமிழ் மீனிங் அவனை உள்ளே போகட்டும், அவனை உள்ளே போக விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு let him go inside. letter to speak. letter to speak அப்படின்னா அவளை பேச விடுங்க, அவள் கொஞ்சம் பேசட்டும், அவளை கொஞ்சம் பேச விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷில் letter to speak. நெக்ஸ்ட்டு let them to write, அதுக்கு அவங்கள எழுத விடுங்க அப்படின்னு அர்த்தம். let them to write. நெக்ஸ்ட்டு let me know, அதாவது எனக்கு தெரியப்படுத்துங்க, என்கிட்ட சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு லெட் மீ நோ. நெக்ஸ்ட்டு லெட் இட் ஆஸ் இட் இஸ், அதை அப்படியே இருக்கட்டும், எதுவும் ஒன்றும் பண்ணாதீங்க, லெட் இட் ஆஸ் இட் இஸ் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டோன்ட் லெட் ஹர் கோ அவுட் ஆஃப்டர் டார்க். அப்படின்னா இருட்டினதுக்கப்புறம் இந்த பொம்பளை பிள்ளைங்களை வெளியில் விடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. அவளை இருட்டினதுக்கப்புறம் வெளியில் போக விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் don't let her go out after dark. நெக்ஸ்ட்டு don't let them play with knife. அப்படின்னா இந்த குழந்தைங்களை கத்தி வச்சு விளையாட விடாதீங்க, அவங்கள கத்தியோட விளையாட விடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இங்கிலீஷில் don't let them play with knife. நெக்ஸ்ட்டு அவரை ஸ்மோக் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு don't let them smoke. don't let them smoke. நெக்ஸ்ட்டு don't let them to eat junk food. அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிட விடாதீங்க, அவங்கள நொறுக்கு தீனி சாப்பிட விடாதீங்க, அதுக்கு இங்கிலீஷில் don't let them to eat junk food. நெக்ஸ்ட்டு don't let the dog play with children. இந்த நாயை குழந்தைங்களோட விளையாட விடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு இங்கிலீஷில் don't let the dog play with children. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.